எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு கார குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் கடாயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், பொரிஞ்சு வரும்போது தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் தேவையான அளவு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கணுன்னையும் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. பொடிசாக நறுக்கிய கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஓகேவா? இதை நல்லா வதக்கிடுங்க. ஓவர் குக்காகனு அவசியம் கிடையாது. ஒரு 70% வெந்தால் மட்டும் போதும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார பணியாரம் செய்கிறதுக்கு இதாங்க தேவை. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். செட்டிநாடு இனிப்பு குழி பணியாரம் போட்டிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, எப்படி பணியார மாவு ரெடி பண்ணணும். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட பணியார மாவு இருக்குது. அதில் நான் இப்போ வதக்கி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கலக்க போகிறேன். என்கிட்ட திக்காக தான் இருக்குது. நான் மாவில் தண்ணி எதுவும் கலக்கலை. இனிமேல் தான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி கலக்க போகிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அடுப்பில் பணியார பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கிற வேண்டியதான். ஹீட் பண்ணோடனையும் பாருங்கள், அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். ஓவர் குக்காக வேணால் ஒரு 70% வெந்து கொஞ்சம் நடுவில் மாவாக இருக்கட்டும். அப்போ நம்ம திருப்பி போடும்போது ரெண்டு பக்கமும் நல்லா உப்பி வரும். இல்லைன்னா நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா உப்பையும் இன்னொரு பக்கம் சப்பையாக இருக்கும். அதுக்காக தான் ஓவர் குக் ஆகாமல் ஒரு வெந்து வேகாமல் இருக்கும்போது திருப்பி போட்டுருங்க. சரியா? பாருங்கள், வெந்து வேகாமல் இருக்கா? இப்போ திருப்பி போட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இருங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சா? இப்போ வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள், ரெண்டு பக்கமும் தெரியுதா? ஒரே மாதிரி இருக்கா? அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு கார குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா வெந்து இருக்குங்க. இது நம்ம ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே நண்பர்களே, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.